ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சஸ் ஹோமில் பார்க்க போகிறது கல்யாண வீட்டு விருந்தலையாகட்டுங்க, இல்லைனா ரெஸ்டாரண்ட்டில் நம்ம லஞ்ச் மீல் சாப்பிடும்போது சாம்பாருக்கு முன்னாடி பருப்பு பொடி தருவாங்க. அது கூட எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி சாப்பிடுவோம். அது கூட பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோம்னாக்கா தேவாமிர்தான்னு சொல்லாங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் அந்த பருப்பு பொடி தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தாக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாம் முன்னாடியே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா துவரம் பருப்பு 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு எடுத்து அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இதுக்கு மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 5-6 எடுத்தால் போதுங்க, கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பூண்டு 1 கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வரமிளகா பார்த்திங்கன்னா எண்ணெயே ஒரு 10 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு இன்றைக்கி பூண்டு பொடி அரைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இது நல்லா பர்ஃபெக்டாக வந்திருந்ததுனால நீங்கள் நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணிக்கலாம் இந்த அளவுகள் எல்லாத்தையும். முதல்ல இந்த 1 கட்டி பூண்டையும் உரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. நம்ம நார்மலாக உரித்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும், நெய்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு தட்டும்போது பூண்டு பல் எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பல்லையும் தட்டும்போது இந்த தோல் எல்லாமே தனியாக வந்துடும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கை மணிக்கட்டுருக்கு பார்த்திங்களா, அதை வச்சு ஓங்கி நங்குன்னு ஒரு அடி அடித்தாங்கன்னா பூண்டு பல்லாம் தனியாக வந்துடும். நம்ம அந்தளவுலாம் இப்போல்லாம் அடிக்க முடியாது. அதனால் இந்த கல்லில் வச்சு இப்படி ஒரு இடி இடித்தோம்னாக்கா இந்த பூண்டு பல்லெல்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போ தனித்தனியாக வந்த பூண்டு பல் எல்லாத்தையும் ஒரு தட்டி எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை தட்டி எடுத்தோம்னாக்கா தோல்லாம் தனியாகவே வந்துடும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த பருப்பு பொடிக்கு பூண்டு அந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது தான் உள்ளே இருக்க மாய்ச்சர்லாம் நமக்கு சீக்கிரம் போயிட்டு கலர் நல்லா மாறி வரும். அதுக்காக தான் தட்டி நம்ம எடுத்துக்கிறது. சில குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா முழுசாக பூண்டு போடுவோம். அப்போ நம்ம கார்னரில் கொஞ்சமாக கத்தி வச்சு கீறி விட்டோம்னாக்க தோல் ஈஸியாக எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி தட்டி சேர்க்குறது இல்லை இஞ்சி பூண்டு அரைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இப்போ பொரி வறுத்தோம்னா கூட கொஞ்சம் தட்டி சேர்த்துட்டு பொரி வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது தோலோடவே ஒரு தடவை தட்டிட்டோம்னாக்க இந்த தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா பூண்டையும் உரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்துக்கிறதுக்கு நான் இன்றைக்கி சூடு தாங்குற மாதிரியான ஒரு மண் சட்டி தாங்க எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட எந்த பொருள் நல்லா சூடு தாங்குற மாதிரி இருக்கும், மண் சட்டியாக இருக்கலாம், இரும்பு வானலாக இருக்கலாம், இல்லை ஹிண்டாலியமாக இருக்கலாம், எது இருக்கோ அதை எடுத்து வச்சு நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் சூடு ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ சட்டி நல்லா ஹை ஹீட்டில் வச்சு சூடாகிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டேன். இல்லைனாக்கா மீடியமுக்கும் கீழே நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டாக நான் வறுத்துக்கிறது துவரம் பருப்பு 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை போட்டு நான் வறுத்துக்கிறேன். இது வறுபடுறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆகுங்க. இப்போ அடுத்தடுத்த பொருள் போடும்போது சட்டி இன்னும் நல்லா சூடாகிட்டே இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் வறுப்பட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் டைம் எடுத்து வறுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து வந்திருக்கு. எல்லாம் சிவப்பு வரும்போதே நான் இன்னொரு பிளேட் பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் ஆறுற மாதிரியான பாத்திரம் ஏதாவது எடுத்து வச்சிட்டோம்னாக்க அதில் மாற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இளம் சிவப்பாக இருக்கும்போதே நம்ம மாற்றினோம்னா அது ஆற இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்குங்க. இப்போ கரெக்டான கலர் வந்துடும். ரொம்ப டார்க் கலரில் வறுத்துட்டோம் அப்படின்னாக்க அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் கரெக்டாக கிடைக்காது. இப்போ அடுத்தது 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வறுப்பட்டு வந்துடுங்க, ஏன்னா சட்னி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் இளம் சிவப்பு வரும்போதே இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இதுவும் கொஞ்சம் ஆற கரெக்டான கலருக்கு வந்துடும். அடுத்தது பொட்டுக்கடலையை நம்ம சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இது துவரம்பருப்பு எடுத்தாலே அளவுக்கு பொட்டுக்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கு. இது தொட்டு பார்த்தா நல்லா சூடு தெரிஞ்சால் போதுங்க, ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு இந்த சூட்லேயே அப்படியே வச்சுருந்து இதையும் அந்த பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சிடுறேன். இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் பொட்டுக்கடலை கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க, அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழசாயிட்டா கூட பொட்டுக்கடலையோட முக்கல் வாசம் ஒரு மாதிரி வரும் இல்லைங்களா, அது நல்லா இருக்காது. பொடியோட வாசனையவே எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1 வாரம் 10 நாளுக்குள்ளே வாங்கின மாதிரி பொட்டுக்கடலையாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா புதுசாக வாங்கி கூட அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா கை தொட்டு பார்க்கும்போது சூடாயிடுச்சுங்க. 1 நிமிஷத்துலேயே இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்க போகிறேன்.
அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க வரமிளகா கரெக்டாக 10 தான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுதான் நான் வறுத்துக்க போகிறேன். காம்போடு வறுத்துட்டு நாம் அரைக்கும்போது காம்பெல்லாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது இது கொஞ்சம் காரமான நீல மிளகா இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுறது, நீல மிளகாய் யூஸ் பண்ணுறதெல்லாம், அதனால் அதை வந்து நமக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருந்த இந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு காரம். இப்போ இது கூட ஒரு 2-3 சொட்டு எண்ணெயை விட்டு வறுத்துக்கிறேங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பி வரும் பார்த்திங்களா மிளகா. கலர் மாறக்கூடாது, ஆனால் அதே ரெட்டிஷாகவே தான் இருக்கணும். கொஞ்சம் கருத்துட்டா கூட அது நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இந்த டைமில் இதையும் நான் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இந்த மிளகா நல்லா உருண்டு வந்திருக்கு, கலரும் மாறல. இப்போ இது வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இது ஆற இது நல்லாவே முறுமுறுன்னு ஆகிடும். அடுத்தது எடுத்து வச்சுருக்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு அரை நிமிஷம் கூட ஆகாதுங்க. 2 பெரட்டினாலே மிளகோட வாசம் ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போ இதை நம்ம பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்லேயும் இதையும் மாற்றிக்கிறேன். இது ஆக்சுவலி இந்த மிளகாய் கூடவே போட்டு வறுத்துருக்கலாம். நான் அந்த டைமில் போடல, தனியாகவே வறுத்துட்டு இதையும் இந்த பருப்போடு சேர்த்து கொட்டிக்கிறேன். கடைசியாக பூண்டு வறுத்துக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆயில் கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்கேன் அந்த ஒரு கட்டி பூண்டையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துட்டு இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. அப்போ தான் நம்ம அந்த பூண்டு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் நல்லாவே மாறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம இந்த பருப்பு பொடி அப்படிங்கும்போது கருவேப்பிலை ரொம்ப அதோட ஸ்மெல் அதிகமாக வராமல் பருப்போட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம கருவேப்பிலை பொடி வேணும்னா நம்ம தனியாக கூட நிறையா கருவேப்பிலை ஃபுல்லாக வச்சு அரைச்சிக்கலாம். இந்த பருப்பு பொடியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா கலர் மாறி வந்திருக்குங்க. கருவேப்பிலையும் முறுமுறுன்னு ஆயிருக்கு. அதனால தான் பூண்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இல்லை ரொம்ப கலர் மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இல்லை கருவேப்பிலையை தனியாக கூட வறுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணாமல் ஒன்றாவே போட்டுட்டேன். இப்போ பூண்டு வறுப்படுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகுங்க, கலர் மாறி வரணும் இல்லையா, அதனால். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இதை பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, வரமிளகா, இது எல்லாத்தையும் இந்த வானல்லையே சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்க போகிறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேங்க. தூள் பெருங்காயம் சேர்க்கறதுனால கடைசியாக நான் சேர்த்துக்கிட்டேன். இதுவே நம்ம கட்டி பெருங்காயமாக இருந்தால் முன்னாடியே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு தான் நம்ம சேர்ப்போம் இல்லையா. என்கிட்ட இன்றைக்கி கட்டி பெருங்காயம் இல்லை, தூள் பெருங்காயம் தான் இருக்குன்றதுனால நான் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் ஆறி கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு வரும்போது அரைச்சிக்கலாங்க. ரொம்ப ஆற வச்சு அரைச்சாலுமே நல்லா அந்தளவுக்கு அரைப்பட்டு வராது. கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு வரும்போது அரைக்கும்போது நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி கொடுத்துரும். கடைசியாக தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த பருப்போடு எல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ வரமிளகாயில் இருக்க காம்பெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வரமிளகாயை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் 2-3 கரண்டி பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்புலாம் கையில் தொடும்போது கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு இருக்குது. இந்த டைமில் தான் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக அரைச்சோம்னா நல்லா புகை மாதிரி பறந்து வரும். அப்படி ஆகாதுங்க. ஏன்னா பூண்டையும் எண்ணெயில் தான் போட்டு வறுத்து எடுத்துருக்கோம். நம்ம மிளகாயும் 2-3 ட்ராப் எண்ணெய் விட்டு தான் நம்ம வறுத்துருக்கோம். அதனால் இது அந்தளவுக்கு புகை பறந்து வராது. ரொம்ப டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களாம் வந்து மூக்குக்கு ஏதாவது மாஸ்க் மாதிரி கட்டிட்டு நீங்கள் அரைச்சிக்கிறது நல்லது. இப்போ மிளகா ஓரளவுக்கு அரைஞ்சி வந்துருச்சுங்க. மிச்ச பருப்பெல்லாம் இதில் போட்டுட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்குது. மிக்ஸி சூடாகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சிட்டு கூட மறுபடியும் நீங்கள் ஓட விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தாவே தெரியும் நல்லா பட்டு போல் நல்லா அரைஞ்சி வந்திருக்குங்க, மிருதுவாகவே இருக்குது. இப்போ நான் இது ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்து அளவுக்கு எனக்கு வந்துடுங்க. இது சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடி அப்படின்னாக்கா நம்ம தனியாக கடலைப்பருப்பு போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வெறும் துவரம் பருப்பு
அப்படிங்கும்போது இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் பொடி போடுறேன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் இல்லைனாக்க நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா, அது கூட ஒரு அப்பளத்தை வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அதுதான் தேவாமிர்தங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பருப்பு பொடி வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ஒரு ரெசிபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னோட ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் தாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.